உனக்காக லைம் ஜூஸ் குடி. எனக்கு வேண்டாம். குடி. வீட்டுல எது இருக்கோ இல்லையோ நிறைய எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருக்கான் உங்க அப்ப. நானே போட்டு கொண்டாந்துட்டேன். நானே இல்ல நானே மனசுக்குள்ள கட்டின பொண்டாட்டி நினைப்பு. நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டியே. இதா இன்னொரு கிளாஸும் குடி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீ குடிச்சிட. குடிக்க முடியா? ஆண்டவா. சிரிக்கல சிரிக்கல. என்ன திட்டுல குடி குடி. நன்றி. எதுக்கு? இப்ப நீ கூட ஸ்கிப்பிங் ஆடணும். அதெல்லாம் நான் வரல. இப்ப நீ கூட ஸ்கிப்பிங் ஆடல நான் கத்துவேன். பாக்குறவங்க எல்லாம் உன்னை தப்பு தப்பா நினைப்பாங்க. சரிதான். சரிதானே? கேடா. இந்த ஸ்கிப்பிங் கயிறு ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு. எனக்கு எதுக்கு கயிறு? தூக்க மாட்டிக்கவா? தூக்க மாட்டேங்கிறியா? அதான் யோசனை பண்றேன். நீ தூக்க மாட்டிக்கிறது நான் பார்த்ததே இல்ல. மாட்டிக்கோயே. சும்மா இருந்தேன். தூக்க மாட்டிக்கோ தூக்க மாட்டிக்கோ. என்ன செய்யணும் சொல்லி தொலை. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினேனோ. இங்க பாரு நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? யாரு செஞ்சா பாவம்? வேற யாரு? எல்லாம் நான் செஞ்ச பாவம். அது அப்புறமா சொல்லணும். யாரு செஞ்சா பாவம்? யாரு செஞ்ச பாவம்? நான் செஞ்ச பாவம். நான் செஞ்ச பாவம். இப்போ இத சொல்லிட்டு நீ ஸ்கிப்பிங் ஆடணும். லட்சுமி லட்சுமி லட்சுமி. உஷா உஷா உஷா. இது பார்த்தா இருக்கும். ஐயோ இந்த கோயில்ல இன்னைக்கு வேலை முடிஞ்சது. நானும் அப்பதான் வந்து பாட்டு இருக்கிறேன். அவர் அடிக்கிறேன். போற வர பொண்ணெல்லாம் போட்டோ எடுக்கணும். அடிக்காம என்ன பண்றது? சரி தெரியாம பண்ணிட்டாரு. நீ வாயா. எட்டி விட்டா எகிரி போயிரு. என்ன சார்? கீழே வந்த அப்புறமா இறங்கு. மாட்டேன். நீங்க என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாதான் இறங்குவேன். சொன்னா கேளுமா. இறங்குமா. மாட்டேன் போங்கண்ணா. என்னடா அது பெரிய இழவா போச்சே. அப்பனும் பொண்ணு பசங்க என்ன கொலைகேஸ்ல மாட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. தண்டவாணி சார். இறங்கிடுமா. என்ன தொட்டீங்க நான் கீழே விழுந்துடுவேன். இறங்கிடுமா ப்ளீஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முடியாது. என்ன பண்ணுவ? குதிச்சிடுவேன். குதிச்சுக்கோ போ. இப்ப உஷா எங்கப்பா? உஷாவை கீழே தள்ளிட்டியா? பாவி என் பொண்ணை கொன்னுட்டியாடா. போலீஸ் போலீஸ். உன்னை உள்ள தள்ளிடுறாயோ விட மாட்டாயா? உஷா 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 உஷா. உஷா கண்ணு நீ உயிரோட இருக்கியாமா? இந்த பையன் உன்னை கீழே பிடிச்சு தள்ளிட்டானா? சென்று சார் நல்லா ஏமாந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் வயிற்ற கலக்கிட்டியே. சனியனே 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 சனியனே. உஷா கண்ணு எங்கம்மா குதிச்ச? பால்கனில தான்ப்பா குதிச்சுட்டேன். சபத்து பால்கனில குதிச்சு விளையாட்டியாடி. வெரி குட் வெரி குட் வெரி குட். யோ இனிமே ஒரு நிமிஷம் இங்க தங்க மாட்டேயா? என்ன வெளியே விட போறியா இல்லையா? நீ விடாதீங்கப்பா. விட மாட்டேன். என்ன பண்ணுவ? மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்துருவேன். ஹை நீங்களும் குதிக்க போறீங்களா? வாங்க வாங்க. தம்பி நீ உஷாவும் மாத்தி மாத்தி குதிச்சு விளையாடுங்க. நான் உள்ள போய் சமையல கவனிக்கிறேன். வாங்க 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 வாங்க.
கண்ணுங்களா? நீ சொல்ல. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன். இந்த பொண்ணு ஆகா, இந்த பொண்ணுங்க மேனேஜர். என் சொப்பன சுந்தரிக்கு மூக்கு இது மாதிரிதான் இருக்கும். மூக்குன்னா அப்ப ஒண்ணுன்னா பார்த்துதான் சொல்லணும். எங்க அம்மா மாதிரி நானும் அவசர முடிவு எடுத்துட முடியுமா? மேனேஜர் பார்த்தீங்களா, என் சொப்பன சுந்தரிக்கும் இதே மாதிரிதான் கண்ணு. என்ன பியூட்டிஃபுல் கண்ணு இல்ல? மேனேஜர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முழிச்சு முழிச்சா கொண்டாந்து இருக்கிறாரு, கண்ணை மட்டும் சொல்றியாடா? மேனேஜர் நோட். மூக்கு இதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நோட் பண்ணீங்க. இதுதான் கண்ணு, இதுதான் உதடு. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கழுத்து இதே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் இது மேனேஜர் காலு, அளவுக்கு கொஞ்சம் புடவை. பார்த்து பார்த்தா சொல்றியாடா? ஸ்பேர் பார்ட்ஸா? மேனேஜர் கவலையா பண்ணாதீங்க. இப்ப தம்பி சொன்னதை பூரா நோட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இத ஒரு ஓவியம் கிட்ட கொடுத்து முழுசா எழுத சொன்னா தம்பி சொப்பனத்துல பாக்குற சுந்தரி இங்க கொண்டுட்டு வந்துருவான். ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. சரி, இமிடியட்டா மேனேஜருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. கொடுங்க மேனேஜர். இமிடியட்டா ஒரு ஓவியனை பாப்போம். ஏன் சொப்பன சுந்தரி நான் பார்த்தாகணும். ஐயோ நான் பார்த்தாகணும். எவன் அவன் இந்த மாதிரி உட்கார வச்சு போடுவான்? வேளா விலைக்கு காபி டிஃபன் சாப்பாடு கூடவே உன் பொண்ணு. அதுல என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை? ஏதோ தமாஷா பொழுது போகுது இல்ல? ஆச்சு, இன்னும் 4 நாள். 4 நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க. நீ வந்த பின்னால உஷா இந்த மாதிரி ரகலை பண்றதில்ல, திட்டுறதில்ல. அவளுக்கு பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தெரியல, குறைஞ்சு எங்கேயும் போல கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்டதான் வந்துகிட்டு இருக்கு. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள முழுசா எங்கிட்டே வந்துடும். எது எப்படியோ என் பொண்ணுக்கு குணமானா அது எனக்கு போதும். எனக்கு ஜாதகப்படி அஷ்டமத்துல சனி. உங்களுக்குமா? ஜோசியம் சொன்னா ஜோசியம் சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் ஜாதகத்துல 12 கட்டத்திலேயே சனி. செவ்வாயும் சனியும் நவக்கிரத்தை சுத்து சொல்லிருக்கான். போன் பக்கத்துல இருக்குது, 2 சுத்து சுத்திட்டு வந்துடுறேன். எனக்கு சேர்த்து சுத்துங்க. கதவை தாப்பால் போட்டுக்க. ஏன் திறந்திருந்தா என்ன? நான் தான் மடத்தனமா உள்ள வந்துட்டேன். வேற எந்த மடையனும் வர மாட்டான். நான் வந்துடுறேன். என்ன சார், புது ஜாகரம் எப்படி இருக்கு? ஐயா மகாபாவி என்ன கொண்டாந்து இங்க மாட்டி விட்டு நாள் கணக்கா கம்மன் இருக்கே ஐயா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். உங்க அவஸ்தை எனக்கு புரியுது. இன்னும் என்னைய அட்ஜஸ்ட் பண்றது? அந்த கிழக்க வீட்டை விட்டு கிளப்பிட்டீங்களா? முயற்சி பண்றோம், முடியலையே சார். இல்ல அந்த ஆளை எங்கேயாவது அனுப்பி வைங்கயா. நான் கொஞ்ச நாள் அங்க எடுத்துட்டு போறேன். உங்க வைஃப் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. முதல்ல அதை புடிங்க. குடியா வந்து 3 நாள் ஆச்சு. ஐயோ கீசுது. உங்க கூட ரகசியம் பேசணும். நலம் அறிய அவா நிற்க. அம்மாவுக்கு உடம்பு தேறிவிட்டது. ஆகவே வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அங்க வந்து சேருகிறேன். ஐயோ என்னாச்சு? என்ன ஐயா? வெள்ளிக்கிழமை சம்சாரம் வர்றாயா? நம்ம சம்சாரி வராங்களா? ஐயோ இங்கே வராங்களா? நான் போய் கூட்டு வந்துடுறேன். இனிமே நான் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எது நடந்தாலும் நடக்கட்டும் போயா. என்னதான் நடக்கும் நடக்கட்டும். பாடு நீ சும்மா பாடியா? நீ பாடு. தம்பி என்ன அமைச்சரு? இத வரைஞ்ச சாதாரண அந்த ஓவியனுக்கே 2000 பிச்சை காசு. உங்களுக்கு இவ்வளவு ஐடியாக்களை கொடுத்த இந்த ஐடியா திலகத்தை ஓகோன்னு கவனிப்பீங்க. என்ன அமைச்சரே, உண்மை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இருந்த சாதாரண பணத்துக்காகவா இதையெல்லாம் செய்கிறீர்? என் மேலுள்ள அளவு கடந்த பாசம் அல்லவா? இப்போ விஷயத்தை சொல்லவா? நீ என்ன செய்கிறீர்? இதை எடுத்துக்கொண்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோவுக்கு செல்லுங்கள். இதை அப்படியே தத்ரூபமாக படமாக்கி அதிலிருந்து பல பிரதிகளை எடுத்து நாடு பூரா பரப்புங்கள்.